ஸோ அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் நினைக்கிறேன். இனிமேல் வறுத்துட்டு செய்யும் போது பருப்போட வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப நெடுந்தண்ணியான மாதிரி ஆயிடும் சிறுபருப்பில் மட்டும். ஸோ அதனால நம்ம மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கூட சேர்த்து துவரம்பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, வெறும் துவரம்பருப்பு சிறுபருப்பு மட்டும் தான் நான் மிக்ஸ் பண்ணி வறுத்து வச்சிருக்கனால இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுறது கூட சேர்த்து. அப்புறம் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா பூண்டு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பேன், அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பேன். இது கூட வந்து காயம் இப்பவும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அப்புறம் லாஸ்ட்ல நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், கொஞ்சம் இன்னும் தண்ணி விட்டுக்கிறேன். முங்குற அளவுக்கு விட்டுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஜாஸ்தி நீங்க பருப்பு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல, பட் என்னோட மெஷர்மெண்ட்டுக்காக நான் ஒரு நல்ல